எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்டோடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ட போயிட்டு பார்ட் 1 இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள் புரியும். இடையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலம் எல்லாமே கலந்து வரதுனால ஒரு சில இடங்கள்ல புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பேசக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா, டாட் காம் பபுள் வந்து பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து நெறையா கிராஷ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆனா, இது வந்து ஒரு புது வகையான கிராஷ். எப்படின்னா, ட்ரஸ்ட் கிராஷ் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் வந்து ஒரு நிறுவனத்து மேல வச்சிருக்கக்கூடிய மதிப்புகள்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகும் பார்த்தீங்களா? அது பேர் தான் ட்ரஸ்ட் கிராஷ் அப்படிம்பாங்க. ஸோ, அ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய நெறையா நிறுவனங்கள்லாம் வந்து அ என்னவெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அக்கவுண்டிங்க வந்து தப்பு தப்பா காமிக்கிறது. அதாவது ஒரு நிறுவனம் வந்து லாபமே பார்த்துருக்காது. அது நஷ்டத்தில இயங்கிட்டு இருக்கும். ஆனா வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்து ப்ராஃபிட் காமிக்கிற மாரி காமிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு நீங்க வந்து சத்தியம் கம்பெனி கூட நீங்க சொல்லிறலாம். சரிங்களா? அந்த மாரி கொலாப்ஸ்லாம் நெறைய நடந்துச்சு. அப்புறம் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நெறைய கம்பெனில அ கம்பெனியோடைய ப்ராஃபிட்ட எடுத்து அ அதை வந்து அவங்களுடைய பெர்சனல் யூஸ்க்காக பயன்படுத்துவாங்க. அவங்க ஃபேமிலியோட செலவுகளுக்காக பயன்படுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, சில கம்பெனில என்ன பண்ணாங்கன்னா, லக்ஸரியா இருக்கிறது. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து போய் தங்கிக்கிறது, வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிறது. ஆனா வந்து அதுக்குண்டான தேவையான பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கம்பெனியோடைய அக்கவுண்ட்ல போட்டுறது. அவங்க சொந்த காசு எடுத்து செலவு பண்ணாம, எல்லாமே கம்பெனியோட காசுல செலவு பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுனால பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இடத்துல வந்து ட்ரஸ்ட் கொலாப்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. பங்குச் சந்தையில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த மாரி தான் வந்து ஃப்ராட் தான் பண்ணுவாங்க. மக்களுடைய பணத்த தான் வந்து எடுத்து இந்த மாரி செலவு பண்றாங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் வந்து பரவலா பேசப்பட்டதுனால வந்து நெறைய பேர் வந்து நல்ல நல்ல கம்பெனிகள்ல செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பிராண்டடா இருந்தக்கூடிய கம்பெனிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலிவான விலைக்கு கீழ இறங்குச்சு. ஸோ அதே சமயம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து வால் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கம்பெனி கொண்டு வருவாரு. என்னன்னா, ஆ இந்த மாரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆகட்டும், இல்ல நெறைய புரோக்கரேஜ் ஹவுஸ் ஆகட்டும். ஸோ இவங்கலாம் வந்து அப்பப்போ வந்து வெளிய வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அறிக்கை குடுப்பாங்க. இந்த மாரி இந்த நிறுவனத்த வந்து நாங்க அப்கிரேட் பண்றோம். இந்த நிறுவனத்த வந்து டவுன் கிரேட் பண்றோம். இந்த மாரி கிரேட் எல்லாம் குடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த காலத்துல வந்து பேங்க் வந்து ஒரு ஸ்டாக்க பத்தி வெளிய வந்து அப்பப்போ வந்து அறிக்கை குடுக்கணும். ஆனா அது வந்து நியாயமா, நேர்மையானதா இருக்கணும். ஆனா நாளடைவில அதுக்கு என்ன ஆயிருச்சு அப்டின்னா, பேங்க் வந்து அந்த கம்பெனிய ஐபிஓ ப்ரமோட் பண்ணுவாங்க. ஐபிஓக்கு உண்டான காசுலாம் குடுப்பாங்க. அ உள்ளுக்குள்ள வந்து அந்த கம்பெனி மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அ அட்வைஸ் பண்ணக்கூடிய பேங்க் வந்து ஒரு அட்வைசரா இருப்பாங்க. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்டின்னா, பேங்கே வந்து போலியான அ ஒரு நிறுவனத்த பத்தி போலியாவே பேசுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிறுவனங்கள்ல வந்து ஐபிஓ வருதுன்னு வைங்களேன். ஐபிஓ வரதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த கம்பெனிய பத்தி நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல கேள்விப்படுவீங்க. கிரிக்கெட் மேட்ச்ல வந்து அந்த பனியன்ல எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து பேடிஎம் சொல்லலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நைக்கா. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியோட வேல்யூவேஷனோட லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வேல்யூவேஷன்ல தான் லிஸ்ட் ஆனாங்க. ஆ அங்கிருந்து பார்த்தீங்க அப்டின்னா, புரமோட்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிய வித்துட்டு வெளிய போயிட்டே இருக்கிறாங்க. அதுல நம்ம ஓலாவும் அது கூட சேர்த்துக்கலாங்க. ஜொமேட்டோவும் அது கூட சேர்த்துக்கலாம். ஸ்விக்கியும் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இவங்கலாம் வந்து புரமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. நல்ல ஒரு ரேட்ல ஒரு ரூ. 10 தான் செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு ஷேர. ஆனா அதே ஷேர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500க்கு விப்பாங்க. எத்தன மடங்கு லாபம்னு பாருங்க. பப்ளிக் தலையில வந்து கட்டிட்டு போறத தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதனால வந்து பப்ளிக்லாம் வந்து பேனிக்ல வந்து நெறைய பேர் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வாரன் பஃபெட் என்ன பண்ணாரு அப்டின்னா, நல்ல வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய நெறைய கம்பெனில வாங்குனாரு. நம்ம கூட இடையில கூட அமெரிக்கன் மிட் எனர்ஜி கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வாங்கியிருந்தாரு இல்லைங்களா? ஸோ அந்த கம்பெனிய பயன்படுத்தியே வந்து இவரு நெறைய அ பைப்லைன் அதாவது கேஸ வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அந்த மாரியான கம்பெனி, ஆயில் கம்பெனி. ஸோ இந்த மாரியான கம்பெனில வந்து ரொம்பவே வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து வாங்குறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தாங்க. ஆனா கம்பெனில கடன் அதிகமா இருக்குது. இப்போ அ ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, வாங்கி வச்சிருக்க கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே வந்து சரியா போயிரும். அந்த கம்பெனினால வந்து மீண்டு மேல வர முடியாது. ஆனா அசெட் எல்லாம் போய் பார்த்தோம் அப்டின்னா, கம்பெனியோட அசெட்லாம் சூப்பரா இருக்கு. அ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம விஜய் மல்லையா நடத்திட்டு இருந்த கிங்ஃபிஷர் கம்பெனி இருக்கு இல்லைங்களா? கிட்ட அந்த சாராய கம்பெனி, பீர் கம்பெனி இருக்குல்ல, அது கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளான கம்பெனி தான். ஆனா அவர் வந்து திவாலானதுக்கு காரணம் முக்கியமா வந்து ஓவரா கடன் வாங்குனது தான். ஸோ அவர் பஃபெட் என்ன பண்ணாரு அப்டின்னா, இந்த மாரியான கம்பெனிகள் எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு, நல்லா அனலைஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சுட்டாரு. அ வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, கடன பூரா செட்டில் பண்ணிருவாரு. இவர்ட்ட காசு நெறைய அலமாரி நெறைய அடுக்கி வச்சிருக்காருல்ல. அந்த காசெல்லாம் எடுத்து அ
எல்லா கடனையும் அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுட்டு, அந்த கட்டுன கடனுக்கு உண்டான ப்ராஃபிட்ட வெளிய எடுத்துருவாரு. ஸோ இந்த மாரி யாரையான சூழ்நிலையில வந்து நெறைய கம்பெனி வந்து அக்குமுலேட் பண்ணாரு. ஸோ நாமளும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு மக்கள் பேனிக் செல்லிங்ல வந்து நல்ல ஒரு வேல்யூவான கம்பெனிய நம்மளும் அக்குமுலேட் பண்ணணும். அ இதாங்க இந்த சாப்டர்ல போட்டிருக்குது. மீதி நாம வந்து அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.